நாளைக்கு என்ன வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கடைசியில உண்மை வந்து நம்ம வீராக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த உண்மைய போய் நம்ம மாறன் கிட்ட வந்து அதிரடியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கடையில அக்கவுண்டா ஒருத்தர் வேலை பார்க்காரு. அவர் தான் காசெல்லாம் டெபாசிட் பண்ணுவார் போல. அவர் வந்து வீரா கிட்ட வந்து சொல்றாங்க, "மேடம் ஒரு ரூ. 10,00,000 இருக்கு. அத போய் அக்கவுண்ட்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கணக்கு எழுதிட்டு தரேன். கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கணக்கு எழுதிட்டு குடுத்து விட்றாங்க. அவங்க வந்துட்டு எடுத்துட்டு போற மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ராகவன் இருக்கார்ல, அவருக்கு வந்து அந்த ஐ விட்னஸ் வந்து கால் பண்றாரு. ஐய்யய்யோ! இவன் வேற கால் பண்றானே. இவன் ஃபோன் எடுக்கலைன்னா வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவான். ஃபோன் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க. "யோவ் என்னய்யா?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும் என்ன சார் மறந்துட்டீங்களா? காசு கேட்டு எத்தன நாள் ஆச்சு? ஒன்றும் இல்லையே! அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு தான்யா காசு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா காச வாங்கிக்கோ சரியா? அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி சார் உங்கள நம்புறேன். நீங்க வந்து குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தா அந்த காசு டெபாசிட் போனவர மறிச்சு ராகவன் வந்து காச கேட்காங்க. "காச குடுங்கண்ணே! நான் போய் டெபாசிட் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல தம்பி அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நானே போய் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லண்ணே நான் அப்பாகிட்ட பேசிக்கிறேன். நான் அந்த வழியா தான் போறேன். அதனால நானே பண்ணிடுறேன். நீங்க கடையில வேலைய பாருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அத வந்து வீரா அங்கிட்டிருந்து பார்த்துடுறாங்க. காச வாங்கிட்டு ராகவன் வந்து ஆட்டோல ஏறி கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா வந்து அந்த அக்கவுண்ட்ட போய் கேட்காங்க. "ராகவன் மாமா என்ன கேட்டாரு?" அப்படிங்கிற மாரி சொன்னேன். காச வாங்கிட்டு போறாரு. அவர் வந்து காச வந்து டெபாசிட் பண்றேன்னு சொல்றாரு. அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வீராவுக்கு வந்து டவுட் வந்துருது. வீட்லயே வந்து ரூ. 10,00,000 காச திருடினவரு. இப்ப இந்த ரூ. 10,00,000 காச எங்க கொண்டு போறாருன்னு போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. முன்னாடி ஆட்டோல ராகவன் போறாங்க. பின்னாடி வீரா வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஒரு இடத்துல போய் ஆட்டோ நிக்கிது. அங்க வந்து கேட்ட திறந்துட்டு உள்ள வந்து ராகவன் வந்து உள்ள போறாங்க. கேட்டுக்கிட்ட ஒளிஞ்சு நின்னும் நம்ம வீரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போன உடனே நம்ம ராகவன் வந்து ஃபோன் போடுறாங்க அந்த ஐ விட்னஸ்க்கு. "யோவ் எங்கேயா இருக்க? உடனே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வாயா" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "இடத்த சொல்லுங்க சார் வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி வரும்போது யாருக்குமே டவுட் படாம வந்து சேரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சார் ரோட்ல 1000 பேர் போவாங்க, வருவாங்க. நம்மள யார் பார்த்துக்கிட்டு இருக்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல கிளம்பி வராரு. இங்கிட்டு பார்த்தா வீரன் நின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காக இந்த காச வந்து கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு அத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. பார்த்தா அங்கிட்டு ஒரு வண்டியில இருந்து அந்த ஐ விட்னஸ் வராரு. ஆஹா! இவன் எதுக்கு இங்க வரான்? அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரூ. 10,00,000 இருக்கிற பைய எடுத்து நம்ம வீரா வந்து அவங்ககிட்ட குடுக்காங்க. அவர்ட்ட குடுத்தோனே அவங்க வாங்கிட்டு, "என்ன சார், என்னதான் இருந்தாலும் நீங்க இவ்வளோ வந்து கெட்டவனா இருப்பீங்கன்னு நான் நம்பல. தம்பிக்காக வந்து சொன்னா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க கொண்டு வந்து ரூ. 10,00,000 காச குடுக்கும்போதே தெரியுது. நீங்க வந்து யாருக்காக எதுனாலும் பண்ணுவீங்கன்னு தெரியுது சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் இங்க பாரு, தேவையில்லாம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு என்ன தேவ? உனக்கு தேவை காசு. அந்த காச நான் குடுத்துட்டேன். சரியா? அந்த காச வாங்கிட்டு நீ பாட்டுல போய்க்கிட்டே இரு. அத விட்டுட்டு என் குடும்பத்த பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சார் நீங்க இப்ப காச வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யோவ் அவ்வளோதான்யா காசெல்லாம் எனக்கு தர முடியாது" அப்படிங்கிற மாரி வந்து ராகவன் சொல்றாங்க. "என்ன சார் எனக்கு காசு காலியாகுற வரைக்கி உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். என் கையில இருந்து காசு மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னடா இவன் என்னமோ பேசிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்புறாங்க. ராகவன் டக்குன்னு பார்த்தா வீரா வந்து பக்கத்துல நிக்காங்க. "என்ன மாமா நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு நீங்க நம்பவே இல்லைல்ல? எதுக்கு மாமா அவனுக்கு போய் காசு குடுக்குறீங்க? அதுதான் உங்க தம்பி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. பிறகு எதுக்கு அவனுக்கு போய் காசு குடுக்குறீங்க? எனக்கு தெரியும் மாமா எதுக்கு நீங்க காசு குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. வீட்ல இருக்கிற அந்த ரூ. 10,00,000 காசையும் நீங்க தானே எடுத்தீங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா வீரா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இப்ப எதுக்கு காசு குடுத்தீங்கன்னு நான் சொல்லட்டா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனையும் வீரா வந்து சொல்றாங்க, "அது வந்து உங்க தம்பிய காப்பாத்துறதுக்கு தானே. அதாவது இவன் ஒருத்தன் தான் ஐ விட்னஸ் இருக்கான். இவன்ட்ட காச குடுத்து சரி பண்ணிட்டா உங்க தம்பிய வந்து உள்ளேயே அனுப்ப தேவையில்ல. வெளியில எடுத்துடலாம். கேஸ்லேருந்து வெளியில கொண்டு வந்துடலாம் தானே காசு குடுக்குறீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பாசிட்டிவா கொண்டு போயிடுறாங்க. ராகவனும் இதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு, "ஆமா வீரா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. உங்க தம்பிக்கு எதுவுமே ஆகாது. நீங்க, உங்க அத்தை எல்லாமே இருக்கீங்க. அவருக்காக இவ்வளோ உயிர குடுக்குற அளவுக்கு அண்ணன் இருக்கும்போது அவர் ஏன் கவலைப்படணும்? நீங்க வாங்க மாமான்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க 2 பேரும். அடுத்து ரூமுக்கு போறாங்க நம்ம வீரா. பார்த்தா நம்ம மாறனோட பேக் இருக்கு. இனிமே அவன் எதுக்கு வீட்ட விட்டு போக போறான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில வைக்காங்க. "ஏய் என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில வைக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இனிமே நீ இந்த இடத்த விட்டு போக மாட்ட. எனக்கு தெரிஞ்சு போச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எதுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டவனையும், "இல்ல உனக்காக உயிர குடுக்குற அளவுக்கு உங்க அண்ணங்க இருக்காங்க, உங்க அத்தை இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்ல இருப்ப" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கியே" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இன்னைக்கு உங்க அண்ணன் ரூ. 10,00,000 எடுத்து கொண்டு போய் அந்த ஐ விட்னஸ் இருக்கான்ல அவன்ட்ட குடுத்துருக்காங்க. உனக்கு எதிரா வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லையே இது எங்கேயோ இடிக்குதே. அவனே பொய் சாட்சி. அத எப்படி அவன் வந்து சொல்லுவான்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அப்படியா சரி" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மாறன் சாரி ராகவன் பார்த்தா
இங்கிட்டு கணக்க டேலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுலேருந்து 10,00,000 எடுத்துட்டேன். என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கணக்கு வழக்கு நோட்ல வந்து மாத்திக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்தோனே, "டேய் ராகவா எந்திரிச்சு வாடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாறன் வந்து கூப்பிடுறாங்க. பின்னாடியே ராகவன் வந்து மாடிக்கு போறாங்க. "டேய் ஒழுங்கா உண்மைய சொல்லு. ₹10,00,000 காச கொண்டு போய் எதுக்கு அந்த ஐ விட்னஸ் கிட்ட குடுத்த?" அப்படிங்கிற மாரி கேட்டவனையும், "ஏய் யார் சொன்னா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏய் வீரா வந்து சொல்லிட்டா. ஒழுங்கா உண்மைய சொல்றா. என்கிட்ட உண்மைய சொல்லலனா கடைசியில எதுவுமே பண்ண முடியாது பார்த்துக்கோ. எதுக்கு இப்போ அவனுக்கு காசு குடுத்த?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் அவனுக்கு மட்டும் தான்டா உண்மை தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து மிரட்டுறான்டா உன்னைய வந்து உண்மைய சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அவன் மிரட்டுனா அதுக்காக வந்து நீ பயந்து காசை கொடுத்தியா? நாளைக்கு அப்பா கிட்ட காசை கேட்பான், என்கிட்ட காசை கேட்பான். எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? நீ என்கிட்ட சொல்லிட்டேல அவனை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நீ கண்டுக்கிறாம போய்க்கிட்டே இரு சரியா? அவன் காசு கேட்டாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இருந்தாலும் வந்து எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் வந்து சொல்கிறாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் இது உன்னோட பிரச்சனை கிடையாது, என் பிரச்சனை. இவ்வளோ நாளாக வந்து கேஸை யார் நடத்திக்கிட்டு இருந்தா? நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் நானே பார்த்துக்கிறேன். நீ போய் உன் பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து ராகவன் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.